ஹே காய்ஸ், வெல்கம் டு இன்டெல் இன்ஃபோ தமிழ். யாருமே பிறக்கும் போதே சோம்பேறியாக பிறப்பதில்லை, சோம்பேறியாக ஆக்கப்படுகிறார்கள் அல்லது ஆகிவிடுகிறார்கள். சின்ன வயசில் நாம் எல்லோருமே ரொம்பவே சுறுசுறுப்பாக சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போது ஒரு சின்ன வேலையை கூட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தவிர்க்கவோ தள்ளி போடவோ செய்கிறோம். நம்ம சோம்பேறித்தனத்திற்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ஒரு காரணம். ஒரு காலத்தில் மனிதர்கள் தனக்கு தேவையான அரிசி முதலான ஒரு சில உணவுப் பொருட்களை தாங்களே விளைவித்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கடைகளில் வாங்கி சமைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சமைக்க சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போது ஹோட்டல் போகவே சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு வீட்லேயே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். படியேற சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு லிஃப்டையோ எஸ்கலேட்டரையோ பயன்படுத்துகிறோம். நடக்க சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தூரமாகவே இருந்தாலும் பைக்கில் தான் போகிறோம். இப்படி நம்ம சோம்பேறித்தனத்திற்கு அளவே இல்லாமல் போயிடுச்சிங்க. இப்படிப்பட்ட சோம்பேறித்தனத்தை தவிர்த்து நாம் எப்படி உற்சாகமாக வெற்றி நடை போடுறதுன்னு எளிமையான 7 வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, செட் கிளியர் கோல். நாம் சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும்னா ஒரு தெளிவான கோலும் அதை நோக்கிய நமது வாழ்க்கை பயணமும் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஒரு பஸ்ஸில் ஏறுறோம்னா கண்டக்டர் கேட்கும்போது நாம் எங்கே போய் இறங்க போகிறோங்கிறத சரியாக சொன்னால் தான் சரியான இடத்துல இறக்கி விடுவாங்க. நம்ம எங்கே போகணும்னே தெரியலைன்னா அந்த பயணமே பயன் இல்லாததாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை பயணமும் அப்படிதாங்க. எங்கே போய் சேர போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பல பேரோட வாழ்க்கை எதை நோக்கி இருக்குங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையே இல்லாமல் குருட்டுத்தனமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கோல் செட் பண்ணுறதுல லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல், கோல் ஆஃப் லைஃப், கோல் இன் லைஃப் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. இதை பற்றி நாம் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். நம்பர் 2, கிரியேட் அ ரொட்டீன். நாம் ஒரு பஸ்ஸில் ஏறுறோம்னா எங்கே போய் இறங்க போகிறோங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகக்கூடிய சரியான பஸ்ஸில் ஏறுறது. நமது வாழ்க்கை பயணத்தில் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இலக்கை மையப்படுத்தி இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். நாம் ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வடிவத்தையும் ஒரு டிசிப்ளினையும் தரும். நம்முடைய ஒவ்வொரு வேலைகளுக்கும் உடற்பயிற்சி செய்யவும், புத்தகம் படிக்கவும், விளையாடவும், ஓய்வு எடுக்கவும், இப்படி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக நேரம் ஒதுக்கி ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணி விட்டுறாமல் அதை நம்ம பழக்கமாகவே ஆக்கிடணும். நம்பர் 3, ஸ்டார்ட் ஸ்மால். ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டியை நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, மற்ற வேலைகளுக்கிடையே ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வர முடியலன்னா ஸ்டார்ட் வித் 1 minute. உதாரணத்துக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி புக் படிக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், டெய்லி யோகா பண்ணணும். இப்படி உங்கள் ரொட்டீனை ஷெட்யூல் பண்ணிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி பழக்கத்துக்கு கொண்டு வர ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னா அதை அட்லீஸ்ட் 1 நிமிஷமாவது செஞ்சு முடிங்க. 1 நிமிஷமாவது அதை செய்யணும்னு முடிவெடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா காலப்போக்கில் அவை உங்களோட நீண்ட நேர ரொட்டீனாகவே மாறி இருக்கும். நம்பர் 4, எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நாம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்மளை ஈஸியாக டைவர்ட் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளை சுற்றி நாமளே வச்சுருக்கோம். ஒரு சின்ன மொபைல் நோட்டிஃபிகேஷன் கூட நம்மளை கம்ப்ளீட்டாக டைவர்ட் பண்ணி நம்ம ரொட்டீன் ப்ராக்டிஸையே கெடுத்து விட்டுரும். ஸோ அவற்றையெல்லாம் தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சே ஆகணும். நாம் படியில் ஏறும்போது கீழ்ப்படியிலிருந்து நம்ம காலை எடுத்தால் தான் அடுத்த மேல் படியில் வைக்க முடியும். இல்லை, நான் இந்த படியிலேருந்து காலை எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தோம்னா ஒரு படியிலேயே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது தான். அதுபோல தான் வெற்றிங்கிற படிக்கட்டில் நம்ம பாதத்தை பதிக்கணும்னா நம்மளை சோம்பேறி ஆக்கிற, நம்ம நேரத்தை வீணடிக்கிற, நம்ம வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம பாதத்தை எடுத்தே ஆகணும். நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதான் செய்யும். அவற்றை எல்லாத்தையும் பாரபட்சமே பார்க்காம தூக்கி போட நம்ம தயாராக இருக்கணும். நம்பர் 5, சப்ஸ்டிடியூட். பயனில்லாத பொருட்களும் குப்பைகளும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அறையை சுத்தம் செய்த பிறகு அந்த அறையை அப்படியே விட்டுட்டோம்னா அதில் திரும்பவும் குப்பைகள் சேருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உடனே அந்த அறையை நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பயனுள்ள பொருட்களை கொண்டு நிரப்பிடணும். உடனே அதை நம்ம பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். நம்ம பழக்க வழக்கங்களும் அப்படித்தாங்க. பயனில்லாத பழக்க வழக்கங்களை நாம் கைவிடும் பொழுது நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணிடணும். நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நாம் தூங்கி எழுந்ததும் நம்ம படுக்கையை நாமளே சரி பண்ணி போர்வையை மடித்து வைக்கலாம்.
நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற மேசையை சுத்தம் செய்து அதன் மேல் இருக்கிற பொருட்களை அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். குப்பைகளை கண்ட இடத்துல போடாமல் குப்பை தொட்டியில் மட்டுமே கொண்டு போய் போடலாம். பொது வெளியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல எச்சில் துப்பாமல் கொஞ்சம் தள்ளி போய் ஒதுக்குப்புறமான இடத்துல துப்பலாம். நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற பொருட்களை எளிதில் எடுக்கிற வண்ணம் முறையாக அடுக்கி வைக்கலாம். சரியான நேர மேலாண்மையை கடைபிடிக்கலாம். நம்மளோட அன்றாட வேலைகளை எழுதி வச்சு எல்லாத்தையுமே அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முயற்சி பண்ணலாம். வானளவு உயர்ந்து நிற்கக்கூடிய இமயமலையினுடைய வளர்ச்சி ஒரு நொடியில் உருவானது இல்லைங்க. பல 100 மில்லியன் ஆண்டுகளாக சிறிது சிறிதாகவும் தொடர்ச்சியாகவும் வளர்ந்துக்கிட்டே இருந்ததுனால தான் இன்றைக்கி நாம் இவ்வளோ உயரமான இமயமலையை பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் நாம் கொண்டு வர சின்ன சின்ன மாற்றங்கள் கூட தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நாமும் இமயமலை அளவு உயர்ந்திருப்போம். நம்பர் 6, ஈட் மைண்ட்ஃபுல்லி. நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளோட ஈட்டிங் ஹேபிட். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு பழமொழி இருக்குது. நாம் சாப்பிடும்போது தான் பேசுவோம், டிவி பார்ப்போம், ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்படியெல்லாம் பண்ணுறதுனால நாம் எவ்வளோ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், சாப்பிட்றது போதுமா போதாதாங்கிறது தெரியாமலே போயிடுது. சாப்பிட்றதும் ஒரு கலை, ஒரு வித தியானம். நம் பசியை உணர்ந்து சாப்பிடணும். நமக்கு முன்னால் இருக்கிற உணவுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும். மேலும் நாம் சாப்பிடும்போது நம்முடைய முழு கவனமும் உணவின் மீது இருக்கணும். உணவின் ஒவ்வொரு பருக்கையிலும் உள்ள சுவையை உணர்ந்தும் நன்றாக மென்றும் சுவைத்து சாப்பிடணும். இப்படி பண்ணுறதுனால நாம் எவ்வளோ சாப்பிட்டோம், சாப்பிட்டது போதுமானது தானா என்பதை உணர முடியும். இப்படி அளவோடும் முழு திருப்தியோடும் சாப்பிடுவதால் அன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் மனநிறைவோடும் இருக்கலாம். நம்பர் 7, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். நம்முடைய மனசு எப்போவுமே முடிஞ்சு போனதையோ இல்லை நடக்க போகிறதையோ நினச்சி கவலைப்படுறது, இல்லை நடக்காததை நடந்த மாதிரி நினச்சி வியப்படைகிறது அப்படின்னு ஒரே பிஸியாக இருக்கும். அதை ப்ரெசண்டில் இந்த மொமெண்ட்டுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். முதல்ல எந்த ஒரு இடையூறும் இல்லாத அமைதியாகவும் வசதியாகவும் அமர்ந்து தியானம் செய்ய ஏதுவான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நேராக அமர்ந்து கொண்டு கண்களை மூடி முழு கவனத்தோடு மூச்சு விடுவதை கவனிக்கணும். காற்று உள்ளே இழுக்கப்படுவதையும் வெளியேற்றப்படுவதையும் கவனிக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே நமது எண்ணங்கள் அலைபாய ஆரம்பிக்கும். அப்பொழுது மெதுவாக நம்ம கவனத்தை நம்ம மூச்சு விடுறது பக்கமாக திருப்பணும். திரும்ப திரும்ப நமது எண்ணங்கள் அலைபாயும் போது நமது கவனத்தை திரும்பவும் மூச்சு விடுவதின் மீது கொண்டு வரணும். இப்படி ஒவ்வொரு முறையும் நமது மனது எண்ணங்களை நோக்கி போகும்பொழுது நம் மனதை ஏமாற்றி விட்டு மூச்சு விடுறதை கவனிக்கணும். ஒரு கட்டத்தில் என்னாகும்னா எண்ணங்கள் தோன்றுவது நின்று மனது ஒரு அமைதியான நிலைக்கு வரும். அப்போது மெதுவாக நம்ம கவனத்தை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கலாம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சத்தங்களை கேட்பது, வாசனையை நுகர்ந்து பார்ப்பது, நம்மை வருடி செல்லக்கூடிய காற்றை உணர்ந்து பார்ப்பது போன்று நமது புலன்களை ஈடுபடுத்தலாம். இப்படி நம்ம தினமும் செஞ்சோம்னா நம்ம மனசு அமைதியடையும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்ம மனசு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும். அவ்வப்போது செய்ய வேண்டிய வேலைகளை நம்மால் செய்ய முடியும். உடல் சோர்வும் மனசோர்வும் இருக்காது. சோம்பேறித்தனம் நம்மை ஆட்கொள்ளாது. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் பயனுள்ள தகவல்களோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கும் ஏதாவது டாபிக்ஸ் பற்றி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக உழைக்க நாங்கள் என்றும் தயார். உங்கள் அன்பும் ஆதரவும் தான் எங்கள் இலக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.